கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தையை கேட்க போகிறோம். உங்கள் பிதாக்களின் தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு சேர்க்கிற கர்த்தர். இதை வேற மாதிரி சொல்ல பாருங்க. உங்க அப்பா அம்மாவை விட, உங்க தாத்தா பாட்டியை விட உங்களை அப்படி சூப்பரா உயர்த்தி ஆசீர்வதித்து அப்படி வேற லெவல்ல கொண்டு வைக்கிற கர்த்தர். அப்போ எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியை விட நான் ரொம்ப நல்லா இருப்பேன், நான் கட்டாயமா நல்லா இருப்பீங்க, நீங்க நன்றா இருப்பீங்க, மாற்றமே இல்லை. உங்க சிறையிருப்பு மாற்றப்படுகிறது. இதை பாருங்க, உபாகமம் 30:5 வாசிப்போம். உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படி, அப்போ அந்த பாலும் தேனும் ஓடுகிற வாழ்வை நீங்கள் அனுபவிக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உங்க அப்பா அம்மாவை விட நீங்க கோடிஸ் பிரபுவா இருப்பீங்க, உங்க தாத்தா பாட்டியை விட சீமானா இருப்பீங்க. இப்போ ஒன்னும் இல்லைன்னு, ஐயோ கட்டாயம் சொல்றேன், ஒன்னும் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் நாளைய தினத்துல அது வேற மாதிரி இருக்கும். கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தன்னு நினைச்சா ஒரு செகண்ட் தாங்க. 3வது வசனத்துல பாருங்க, உங்க சிறை இருப்பை கர்த்தர் திருப்புகிறார், கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறார், உங்களை சிதறடித்து உங்களை ஓட்டம் காட்டி உங்களை அவமானப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தினவரை அவர் சும்மா விட மாட்டேங்கிறார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையாந்தர திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும், உலகத்துல எங்க இருந்தாலும் உங்க பிள்ளைகளை கர்த்தர் நல்லா வச்சிருப்பார், உங்க பக்கத்துல கூட்டி சேர்ப்பார். அங்க இருந்து உன்னை கொண்டு கூட்டிகிட்டு வந்து அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்து உன் பிள்ளை உன் சந்ததி இப்படி ஆசீர்வாதமா இருப்பதை உங்க கண்கள் காண வைப்பார். உங்க கண்கள் காணும் நீ ஆசீர்வாதமா இருக்கத. உங்க தாத்தா பாட்டி எல்லாரும் விட நீ உயரத்தில் இருப்பதை உங்க கண்கள் காணும். எங்க நல்ல தகப்பனே, சிறையிருப்பு மாற்றி ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த அற்புதத்தின் தேவன் எங்களை அற்புதமாய் ஆண்டவரே எங்க ஃபேமிலியில, என் குடும்பங்கள்ல, எங்க பாரம்பரிய குடும்பங்கள்ல எல்லாரும் விட எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து நன்மை செய்வேன்னு சொல்லிட்டீங்கய்யா. அப்படி செய்வேன் நல்ல பிதாவே, ஆமென்.